ந ந இந்த ந ல ழ ல ர ர இந்த 8ம் வந்து மயங்கொலி எழுத்துகள். இந்த 8ம் சொல்லுங்கள், மயங்கொலி எழுத்துகள். இந்த நா இருக்கு இல்லையா, நாவின் சொல்லு, நாவின் நுனி அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் பிறக்கிறது. நாக்கில் அந்த அன்னப்பகுதி தொடுது. இந்த நா வந்து நாவின் நுனி முன் அன்னத்தை தொடுவதால் பிறக்குது. அப்படி நாவின் நுனிப்பல்லின் அடிப்பகுதியை தொடர்த்தினால இந்த நா வந்து பல்ல தொடர்த்தினால அப்படி சொல்கிறேன். புரியுதா? இப்போ பாருங்கள், இந்த லாங்கிறதுல உலகம் சொல்லுங்கள். அடுத்தபடியாக பாலம்ங்கிறது இந்த நதி இருக்கா, பாலம் இருந்தால் தான் நம்ம ஈஸியாக போக முடியலன்னா போட்டில் போகிற மாதிரி ஆகிடும். பாலம். அடுத்தது பலம். யார் பலமானாலும் சண்டை போடும்போது பலமானாலும் ஜெயிக்கிறாங்க. இந்த ழா பார்த்திங்கன்னா பழம்னா வாழைப்பழம் எல்லாம் பழத்தை சொல்லுவாங்க. அழகு, மயில் வந்து அழகாக இருக்குது. உழவுனா விவசாயம் பண்ணுறோம். உழவுண்டு வாழ்வார்னோம். அந்த உழவு பண்ணுறதுனால தான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும். உழவு பண்ணி நெல்லுலாம் கரும்பெல்லாம் உற்பத்தி பண்ணுறதால நமக்கு கிடைக்கும். உழவுன்னா என்னென்னா, முன்னாடிலாம் ஏற்கலப்பையில் மண்ணை நோண்டி, ஏன் மண்ணை நோண்டுவாங்க, கீழ் மண் மேலே போகணும், மேல் மண் கீழே வரணும். அப்போ தான் தண்ணி காற்றுலாம் போய் நல்லா விளையல் வரும். இப்போல்லாம் டிராக்டர்லேயே உழுவுறாங்க. உழவு. பழக்கம், பழக்கம்னா தொடர்ந்து செய்கிறது பேர் பழக்கம். ஒரு வேலையை தொடர்ந்து செய்கிறது. இப்போ பாரதியார் என்ன சொல்லுவார், காலை எழுந்தவுடன் படிப்பு, சொல்லுங்கள், காலை எழுந்தவுடன் படிப்பு, நல்ல கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. வழக்கப்படுத்திக்கிறதுனா பழக்கப்படுத்திக்கிறது. தொடர்ந்து ஒரு வேலை செஞ்சால் பழக்கமாகிடும். ஒருத்தன் தினம் வயலின் வாசித்தா வயலினில் பெரிய ஆள் ஆகிடுவான். ஒருத்தன் தினம் படித்தான்னா பெரிய படிப்பாளி ஆகிடுவான். தினம் ஒருத்தன் கிரிக்கெட் விளையாடினான்னா கிரிக்கெட்டில் ஸ்டார் ஆகிடுவான். அப்போ அந்த பழக்கம் வரணும். பழக்கம்னா தினம் சரி, நம்ம காலையில் எழுந்தோடனே பல் தேய்க்கிறோம், அது ஒரு பழக்கம். என்ன அந்த மாதிரி ராத்திரிலேயே தூங்குறதுக்கு முன்னாடி பல் தேய்ச்சா பல்லுக்கு நல்லது நடக்கும். அது பழக்கம்.